நாமும் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படட்டும். இந்த 7வது மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமையாய் கர்த்தர் நிரப்புவாராக. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த லைவ்ல காணொலியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஒரு ஆமே, நல்ல ஒரு அல்லேலூயா. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. எந்த நதி? அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நதி ஆண்டவர் சொல்றார்? காவேரி நதி சொல்றாரா? ஆமென். வாரணாசி நதியை சொல்றாரா? எந்த நதியை சொல்றார்? இந்த நதி. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. இந்த நதி பாய்கிற போகிற இடம் எல்லாம் ஆரோக்கியம். ஆமென். அது ஒரு ஆசீர்வாதம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. 1ஆம் தேதி ஆவியானவர் பேசினார். சோத்திரம். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாகும், எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் தரப்போகிறார் என்று நான் அந்த 1ஆம் தேதி உங்களுக்கு பேசினேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதமான வார்த்தை வேணா 1ஆம் தேதி வாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ரைட். சோத்திரம். அப்போ இங்க கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது இந்த நதின்னு சொல்லும் போது நம்மே சொல்றார். யாரு சொல்றாரு? எல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன். ஒரு தீர்மானத்தோடு வந்துட்டீங்களோ, இன்னைக்கு போனா வாயை தரக்கூடாது, பேசக்கூடாது, பாசுபாட்டு கத்துட்டோம் பேசட்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு காலையில ஜபத்தோடு வந்தீங்களோ? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இந்த நதி போகிற இடம் எங்கும். இந்த நதி யார சொல்றாரு? நம்ம சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க. உங்களை தான் சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களை தான் சொல்றாரு. ஆமா. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு செழிப்பு உண்டாகும். நீங்க போகிற இடமெல்லாம் பல ஜீவ சந்துக்கள், ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைக்கும். உங்கள் மூலமாய், நம்ம மூலமாய் பல அல்லேலூயா நன்மைகள் பலருக்கு கிடைக்கும். பலருக்கு நன்மையாய் மாறும். பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நம்மை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. நம்ம போகிற இடம் எல்லாம், எங்கெல்லாம் போகிறோமோ நமக்கு அல்லேலூயா நம்ம மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா. நம்மை அப்படிப்பட்ட ஒரு நதியாக, அப்படிப்பட்ட ஒரு ஆற்று, ஒரு ஆறை போல, ஒரு நதியை போல கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நதி போகிற இடம் எங்கும். ஸ்தோத்திரம். ஆனா இந்த நதி எப்படிப்பட்ட நதியா இருந்தது தெரியுமா? இந்த நதி, இந்த தண்ணீர் போற இடமெல்லாம் செழிப்பு இருக்காது. இந்த நதி போற இடமெல்லாம் இந்த நதிக்குள்ள இருக்கிற, இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்கள் செத்து போயிட்டே இருக்கும். இந்த நதி போகிற இடமெல்லாம் அங்க செழிப்பே இருக்காது. ஏன்னா அது ஒரு சவக்கடலா இருந்தது. அப்படிதான் உப்பு தாசி. இது ஒரு கடல். அல்லது இது ஒரு கடல். ஆமென். இந்த தண்ணி ரொம்ப உப்பு தாசியா இருக்கும். கடல்ல நார்மலாகவே கடல் தண்ணி எப்படித்தான் இருக்கும்? எப்படி இருக்குங்க? உப்பா இருக்கு. எத்தனை பேர் கடலுக்கு போயிருக்கிறீங்க? அடிச்சு அக்க எப்படியாவது ஒண்ணுக்கு போய் பார்த்துட்டோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. கடல் தண்ணி நார்மலாகவே உப்பாத்தான் இருக்கும். சோத்திரம். ஆனா இந்த நதி, இந்த தண்ணீர் எப்படி இருந்ததோ ரொம்ப உப்பா இருந்துச்சு.
அது 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 போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை. ஸ்தோத்திரம். அந்த தண்ணி எங்கெல்லாம் பாயுதோ அதெல்லாம் பட்டு போயிரும். அதுக்கு கனி வராது. அங்க மரம் செடி அங்க நல்லா முளைக்காது. அது இந்த உப்பு படுகிறதுனால அந்த மரம் காய்ந்து போய்விடும். அதுக்குள்ள இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அந்த தண்ணீர் குடிக்கும் போது செத்து போயிடும், உப்பு அதிகமாகும் போது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சவக்கடலாய், அப்படிப்பட்ட ஒரு சவநதியா இங்க இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த நதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு சவக்கடலை போல, ஆமென், அல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலை, ஆரோக்கியம் இல்லாத நிலை, நல்ல ஒரு செழிப்பில்லாத நிலை, வளர்ச்சி இல்லாத நிலை. எங்கெல்லாம் போகுதோ அங்க விளங்க மாட்டேங்குது, எங்கெல்லாம் போறோமோ அங்க ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு நதியாக, ஆசீர்வாதம் உள்ள நதியாக, நீ எங்க போனாலும் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லத்தக்க ஒரு நதியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னையும் அப்படி ஆசீர்வதிங்கப்பா, என்னை அப்படி ஒரு ஜீவ நதியாக, அப்படி ஒரு வற்றாத நதியாக, ஒரு ஆசீர்வாதமான நதியாக என்னை ஆசீர்வதியும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? நல்ல கையை தட்டி, நான் ஒரு பலனுள்ள நதியாய், ஆண்டவரே என் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாய் நிறைய பேர் பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் அப்படி பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அந்த 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதனால் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்குகளும் ஆரோக்கியம் ஆகாமல் உப்பாகவே விடப்படும். சோத்திரம். அங்க ரொம்ப உப்பு, அதனால அது அங்க அல்லேலூயா அங்க ஆரோக்கியம் இல்ல, அங்க ஆசீர்வாதம் இல்ல. சோத்திரம். அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு இந்த நாள் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு ஆரோக்கிய நதி. சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு, பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு, ஆமா அண்ணாவோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் ஒரு ஆரோக்கிய நதி. அப்படின்னா ஆசீர்வாதமான நதி. ஆமா, நல்ல செழிப்பான நதி, ருசி உள்ள நதி, டேஸ்ட் உள்ள நதி. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு நதியாக கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போறார். ஆனா வேதத்தில் இருக்கிற சில நதிகள், அல்லேலூயா, ஆசீர்வாதம் இல்லாத சாபமான, ஆமென், வியாதி உள்ள பல நதிகளை, சாபம் உள்ள பல நதிகளை வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க 2-3 ஆமென் அல்லேலூயா நதிகளை குறித்து நம்ம பார்ப்போம். ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 21 வாசிங்க. அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, இனி இதனால் சாவு வராது, இளம் பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் அந்த நதி இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாயிற்று. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாபம் நிறைந்த ஒரு நதியாக, ஆமென், சாவு நிறைந்த நதியாக, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நதியாக, ஆரோக்கியம் இல்லாத நதியாக இருக்கிற உன்னை கர்த்தர் ஆரோக்கிய நதியாய், ஒரு ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். நல்ல ஆண்டவருக்கு நல்ல ஒரு கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஒரு ஆரோக்கியம் உள்ளவராய், எனக்கு இருக்கிற சாபங்கள் மாறப்போகுது, எனக்கு இருக்கிற சாபம் மாறப்போகுது, எனக்குள்ள இருக்கிற மரண போராட்டம் மாறப்போகுது, எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா சாபங்கள் முறிய போகுது, எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்க போகிறது. கர்த்தர் இந்த நதியை மாற்ற போகிறார். பாஸ்டர், எதுவுமே விளங்க மாட்டேங்குது பாஸ்டர், எது செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற நம்ம வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு அதில் உருப்படும்படி, ஆசீர்வதிக்கும்படி அதை ஆரோக்கியமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அநேகருக்கு சாபம், பரம்பரை சாபம் இன்னும் நிறைய தொடருது. உங்க முன்னோர் செய்த பாவங்கள் இன்றைக்கு உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என வேதம் சொல்லுகிறது, அதை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆவியானவர்.
ஒருவேளை நீங்க ஒரு 3ஆம் 4ஆம் தலைமுறையா இருக்கலாம். அதனால இப்ப பல சாபங்கள், பல சாவுகள், பல விரோதமான காரியங்கள் நமக்கு விரோதமாய் வரும். அதை ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். அதை கண்டு பயப்படக்கூடாது, அதை கண்டு கலங்கிவிடக் கூடாது. சாவை அழித்து அழியா வாழ்வை நமக்கு தந்தார். இப்படி இருந்தார்னா ஒண்ணும் தர மாட்டார். அல்ல ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஸ்பர்ஜன் சபையில் இருக்கிற விசுவாசிகள் உம்முன்னு அவன் புட்டு மாதிரி இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உஷாரா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நல்ல ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. என்ன அப்படி ஒரு கவலை, அப்படி ஒன்னு அப்படி ஒரு பீலிங்கி. ஆமா, என்ன பீலிங்னு கேட்க சொத்துறோம். தேவ சமூகத்தில் வந்துட்ட எல்லாம் ஓடி போயிடும். எதை குறிச்சு கவலைப்படாத, எதை குறிச்சு கலங்காத. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கர்த்தர் நடத்துவார், எல்லாம் கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். நமக்கு விரோதமா இருக்கிற சாபங்களை முறித்து போடுவார். நமக்கு விரோத மரண கட்டை கர்த்தர் அவிழ்த்து போடுவார். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலயா வாசிக்கும் போது அவர் மரண கட்டை அவிழ்த்தார். என்ன அவிழ்த்தாரு? நமக்கு விரோதமா இருக்கிற மரண கட்டை அவிழ்ப்பார். சீக்கிரம் செத்துருவேன், சீக்கிரம் செத்துருன்னு நிறைய பேர் இன்னைக்கு சாவு கிடக்காங்க. சொத்துரும். நான் சொல்றேன், அவனுக்கு சாவில்ல. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்கப்பா, இடி விழுந்த மலை மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். சாவு இருக்காது, சாபம் இருக்காது. ஆமென். ஆரோக்கியம் இல்லாத நிலைகள், கெட்டுப்போன வாழ்க்கை, நாறிப்போன வாழ்க்கை. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் இந்த தண்ணீரோ கெட்டது. என்னதுங்க? தண்ணீர் எப்படி இருந்தது? கெட்டதா இருந்தது. தண்ணீர் எப்படிங்க கெட்டு போகும்? சோறு கெட்டு போகும், குழம்பு கெட்டு போகும், தண்ணீர் எப்படிங்க கெட்டு போகும்? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர்ல நல்ல தண்ணி வர்றதுனால உங்களுக்கு எல்லாம் தண்ணி பத்தி தெரியல. ராமநாதபுரம், அல்லேலூயா, இப்படிப்பட்ட சில ஊர்களுக்கு எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படி பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் அந்த ராமேஸ்வரத்துக்கும் ராமநாட்டுக்கும் இடையில ஒரு ஊர்ல இருந்தேன். ஆமா. அப்ப எங்க அப்பா என்னைய பார்க்கணுங்கன்னு இவர் வாட்டுக்கு பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டார். நான் அப்பன்னு சொல்றேன், எங்க ஊருக்கு வராதீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க இங்க வராதீங்கன்னு சொன்னேன். இவரு என்னை பார்க்கிற உற்சாகத்துல என்ன செஞ்சார்? கிளம்பி வந்துட்டார். நாங்க ஒரு 7 பசங்க இருக்கோம். காலையில வெடி காலத்துல இவர் இறங்கிட்டார். அங்க பஸ் நைட் இங்க ஏறி பார் போல இருக்கு, ஏறி இறங்கி மதுரை அப்படி ஏறி ராமநாதபுரம் எங்க ஊருக்கு கரெக்டா வந்துட்டார். அட்ரஸ் சொன்ன கரெக்டா வந்துட்டார். காலையில் வெட்டி காலத்து வந்துட்டார். வந்தோன்னா உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தோம். சரிடா, நான் பல்லு வலிக்கிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அப்படியே பல்லு வளர்க்கறக்காக பிரஷ் தூக்கிட்டு போய் தண்ணி போய் பார்த்தாரு. பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டாரு. டேய், என்னடா தண்ணி இது? இந்த தண்ணி தான் அப்பா, இதுலதான் நீங்க வாய்க்கு குளிக்கணும், இதுலதான் குளிக்கணும், இதுதான் புலங்கணும் அப்படின்னு. சொல்லுங்க. அந்த மஞ்சப்பொடி போட்ட மாதிரி தண்ணீர்ல மஞ்சப்பொடி போட்டா எப்படி இருக்கும்? அதை விட டார்க்கா தண்ணி இருந்துச்சு. நாங்க அதைத்தான் புலங்கணும். அதனால எனக்கு ஏகப்பட்ட சொறி எச்சா வந்துச்சு. முதலே சொறி இருக்கு, அதுல எச்சா சொறி வர்றதுக்கு அந்த ஊர்ல போய் தான். அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணி அப்படி ஒரு மஞ்சள் கலர்ல, டார்க் ஒரு மஞ்சள் கலர்ல, அதை எடுத்து வாயில வச்சு கொப்பளிச்சோம்னா பூர்ண துப்ப வரும். நீங்க துப்ப வேண்டாம், அதுவே துப்பிரும். அல்லேலூயா சொல்லுங்க. பல்லு வளைக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவா துப்பிரும். நீங்க துப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அதுவா கொப்பளிச்சு அதுவா துப்பிரும். அவ்வளவு எஃபெக்ட் உள்ள தண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணீரோ கெட்டது. ஆமா. எங்க அப்பா 2 நாள் இருந்துட்டு வரலான்னு வந்தாரு. ஒரே நாள் கிளம்பி வந்துட்டாரு. ஆமா. ஐயோ, இது என்ன தண்ணி, இது என்ன ஊருடா சாமி அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. எங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி எல்லாம், நம்ம கேன் தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பயங்கரமா கறி மீனும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனார். சோத்திரம். ரைட். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு நேராய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சாபத்தை நினைச்சு முன்னோர் செய்த சாபங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பின்தொடரலாம், உங்க வாழ்க்கைக்கு விரோதமா வரலாம். கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு ஆரோக்கிய நதி. அல்லேலூயா. சாபமான நதி அல்ல, சாவுள்ள நதி அல்ல, கெட்டு போன நதி அல்ல. நான் ஒரு ஆரோக்கிய நதி.
என் நதியை கர்த்தர் மாற்ற, என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இரண்டாவது ஒரு நதி. ஆமென். யாத்திரையாகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தபடியினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறாள் என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமா முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு கசப்பான ஒரு நதி, ஒரு கசப்பான ஒரு தண்ணீர். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில கசப்பு கலந்த ஒரு வாழ்க்கை. ஐயோ, வாழ்க்கை நினைக்கும் போது, பிள்ளைகள் வாழ்க்கை நினைக்கும் போது, குடும்ப வாழ்க்கை நினைக்கும் போது, நமக்கு வருகிற பல சூழ்நிலை நினைக்கும் போது ஒரு கசப்பான அனுபவம், கசப்பான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் அந்த கசப்பான நிலையை மாற்ற விரும்புகிறார். உன்னை ஆரோக்கிய நதியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த கசப்பு கலந்த இந்த நதியை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இது ஒரு ஆரோக்கிய நதியாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில கசப்பு, சொல்ல முடியாத கசப்பு. ஐயோ, வாழ்க்கை வெறுத்து போகிற ஒரு கசப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கசப்போட உங்க வாழ்க்கை இருக்குதோ அந்த கசப்பை தூக்கி போடு. கர்த்தர் அந்த கசப்பை மாத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளா எதையோ ஒண்ணு சுமந்து, நம்மளா எதையோ ஒண்ணு சிக்கிட்டு வாழ்க்கை கசக்குது, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. சோத்துறோம். இயற்கையாகவே பல போராட்டம், இயற்கையாகவே பல சூழ்நிலை பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கை கசப்பா இருக்கு, என் வாழ்க்கை ரொம்ப ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் போராட்டமா இருக்குன்னா கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். நானும் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறேன், என்னெல்லாமோ மாத்தி பார்க்கிறேன், என் வாழ்வில் இருக்கிற கசப்பு மாற மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார், அந்த கசப்பான அந்த நீரை, அந்த நதியை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. 25ஆம் வசனம் சொல்லுது, ஆமென். கர்த்தர் மோசே, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாற்றினது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு மரத்தை காண்பித்தாராம். அந்த மரத்தை அந்த தண்ணீரில் போடும் பொழுது அது என்னதான் மாறிடுச்சாம்? மதுரமாய் மாறினது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சிலுவை என்கிற மரத்தை நாம் அல்லேலூயா இணைக்கணும். சிலுவை மரத்தோட வாழ்க்கையை இணைக்கணும். ஏசப்பா பட்ட பாடுகளை நம்ம இணைக்கணும், அதோடு சேர்ந்து வாழணும். அவர் பட்ட பாடுகளோடு நம்ம வாழ்க்கை இணைந்து வாழணும். அப்பொழுது உங்க வாழ்க்கை மதுரமாய் மாறும், அது ஒரு இனிப்பாய் மாறும், ஆரோக்கியமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. மூன்றாவது ஒரு நதி. ஆமென். யாத்திரையாகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஆமென். இங்கே ஒரு நதி. ஆமென். அனாதையாய் விடப்பட்ட ஒரு நதி. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் என்னை கண்டுக்கல, என்னை கைவிட்டுட்டாங்க. எங்க குடும்பத்தார் உண்டு, உறவுகள் உண்டு, கூட பிறந்த உண்டு, ஆனா என்னை கைவிட்டுட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க, என்னை அப்படியே விட்டுட்டாங்க. சோத்ரோ. பெயர் இல்லாத நான், அல்லேலூயா, பெயர் வைக்கப்படாத நான், ஆமென், பல ஆமென் தேசத்துல குடும்பத்திலிருந்து நான் கைவிடப்பட்டவனாக என்னை அவிழ்த்து விட்டுட்டாங்க, என்னை கழட்டி விட்டுட்டாங்க, என்னை தனியா விட்டுட்டாங்க, என்னை அனாதையா விட்டுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நேராய் இன்றைக்கு அநேக பேர் நடத்தப்படுகிறோம். இந்த நதியை கர்த்தர் ஆரோக்கிய நதியாய் மாற்றப் போகிறார். இந்த நதியில இருக்கிற நம்மை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாய் கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நதிக்கு பேரே இல்ல. நானும் தேடி தேடி பார்த்தேன், இந்த நதிக்கு பேரே இல்ல. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக, கைவிடப்பட்ட நேருக்காக, ஆமா, எங்க ஓனர் கைவிட்டுட்டாரு, எங்க அம்மா அப்பா கைவிட்டுட்டாங்க, எங்க கூட பிறந்தவங்க கைவிட்டுட்டாங்க, எனக்கு யாருமே ஒத்தாசை இல்ல, எல்லாராலும் கைவிடப்பட்டவன், எல்லாராலும் உதறி தள்ளப்பட்டவன், என் வாழ்க்கை எப்ப மாறும், என்னை யார் உயிர்ப்பிப்பா, என்னை தூக்கி எடுப்பா என்கிற ஒரு நிலைக்கு நேராக உங்க வாழ்க்கை பயணத்தில் இருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கை இன்றைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட நதியிலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க?
ஆமென். அனாதை யாருன்னு சொல்லக்கூடாது. இனி ஆதரவற்றவன் யாருன்னு சொல்லக்கூடாது. நான் பெயர் இல்லாதவன் யாருன்னு சொல்லக்கூடாது. ஆமென். வாழ்க்கை இப்படி போயிருச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் உங்களை விட்ட யாரு பாஸ்டர்? ஆமா, நீங்க இல்லாம எங்களுக்கு யாருமே இல்ல பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை புழுவானியா சொல்றது. ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லு. ஐயோ நீங்க தான் பாஸ்டர், எனக்கு அம்மா அப்பா, நீங்க தான் பாஸ்டர் எல்லாமே அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஊழ மூக்க சிந்திட்டு அழுதுட்டு புலம்பிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு பாஸ்டர் இல்லாம வாழ்க்கையா இல்ல அப்படிங்கிறது. திங்கட்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சபையும் கண்டுக்கிறதுல, ஆண்டவரையும் கண்டுக்கிறது, ஜெபிக்கிறதும் இல்ல, ஆண்டவர் மேல பாரம் இல்ல. ஒரு பாஸ்டுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி என்ன செய்யறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. பாக்குறதுக்கு பயங்கரமா அப்படி இப்படியும் வாங்க, ஆனா பாருங்க பயங்கரமா. வீட்டுக்குள்ள போய் பாருங்க, ஊருக்குள்ள போய் பாருங்க, அப்படி வாழுவாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு நேராக இருக்கலாம். எனக்கு சொந்த ஊர்னு எதுனே தெரியல, மறந்து போற நிலையில என்னை தள்ளி விட்டுட்டாங்க, உதறி விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட மோசையை போல உங்க வாழ்க்கை கதறிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். இந்த நதி ஒரு ஆரோக்கிய நதியாய், ஆசீர்வாதம் உள்ள நதியாய், மகிமை உள்ள நதியாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? எசேக்கியேல் 47 அதிகாரத்துக்கு மீண்டும் வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எப்பேற்பட்ட நதியா இருந்தாலும் அதை ஆசீர்வாதமான ஆரோக்கிய நதியாய் கர்த்தர் மாத்திடுவார். அதுக்கு தான் அந்த உதாரணங்கள் 2-3 உதாரணங்கள் நான் சொன்னேன். சோத்திரம். அது ஒரு அற்புத நதியாய் கர்த்தர் மாற்றுவார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். நீங்க நல்ல ஆரோக்கிய நதியாய், ஆசீர்வாதம் உள்ள நதியாய் நீங்க மாறணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நான் எப்படிப்பட்ட நதியா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு 3 நதியை வேகமா சொல்ல போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 47 அதிகாரத்தை மையப்படுத்தி தான் சொல்ல போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் சமூகத்தோடு இணைத்த நதி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். கர்த்தர் சமூகத்தோடு இணைத்த நதி. ஆமா, இணைத்த ஒரு நதிதான் ஆரோக்கிய நதியா இருக்கும், ஆசீர்வாத நதியா இருக்கும். இந்த நதி போகிற இடமெல்லாம் அது எப்படி இருக்கும்? எல்லா ஜீவ ஜந்துகளும் பிழைக்கும். அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை மட்டும் இல்ல, நம்மை சார்ந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். 47 அதிகாரம் அதோட 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு, இதோ ஆலயத்தின் வாசற்படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கை நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய், அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய், பலிபீடத்துக்கு தெற்கே, பலிபீடத்தின் தெற்கே, பலிபீடத்தின் கீழே, பலிபீடத்தோடு இணைந்து பாய்கிற ஒரு நதியாயிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நதி ஆரோக்கிய நதியாய் வரணும்னா, இந்த நதி ஆசீர்வாத நதியா வரணும்னா, தேவ சமூகத்தோடு, தேவனுடைய பலிபீடத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு இணைக்கிற நதியாய், இணைந்து பாய்கிற நதியாய், அதன் வழியாய் ஊடுருவி போகிற நதியாய் இருக்கணும். தேவனை விட்டு தூரப்படுத்துகிற நதியா இருந்ததுன்னா இது ஆசீர்வாதம் இருக்காது. எப்போ தேவ பிரசன்னத்தோடு இணைந்து போகுதோ, எப்போ தேவனோடு பலிபீடத்தோடு இணைந்து பாய்கிறதோ, அப்பொழுது இது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பாயுது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு நேராய் வருது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவ பக்கத்துக்கு நேரா வருது, அவருடைய பலிபீடத்துக்கு நேராய் வருது, அவருடைய பிரசனத்துக்கு நேராய் வருது. மத்த நாள் எல்லாம் வரமாட்டேங்குது. ஆலயத்துக்கே வரணும்னு சொல்லல, வா டெய்லி நீங்க சபைக்குள்ளேயே வரணும்னு சொல்லல. சபைக்கு வர வேண்டிய நாள்ல சபைக்கு வரணும். ஆனா இந்த பலிபீடம் நம்ம இருக்கிற இடத்தில் தேவ பலிபீடமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருக்கிற இடத்தை தேவ பலிபீடமாய் உண்டாக்கணும். நம்ம இருக்கிற வீட்டை தேவ பிரசன்னமாய் உண்டாக்கணும். நம்ம இருக்கிற வீட்டை, நம்ம இருக்கிற தொழிற்சலத்தை, இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அது தேவ பலிபீடமாய் மாற்றணும். தேவ பலிபீடத்தோடு இணைந்து பாய்கிற நதியாய் இருக்கணும். இந்த நதி கிராஸ் பண்ணி வருது பாருங்க. இந்த நதி வருகிற இடம் போது பலிபீடத்தை டச் பண்ணி தான் போகுது.
ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சதமா ஒரு அல்லேலூயா. பரம்பிக்குளம் தண்ணி, பரம்பிக்குளம் தண்ணின்னு ஒரு தண்ணி இருக்கு நம்ம ஊர்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா சொல்லுங்க. பரம்பிக்குளம் இருக்கிறது எங்கேயோ, அது ஒரு மலைக்கு மேல என்ன செய்யுது இருக்கு. ஆனா அந்த தண்ணீர் எங்கெல்லாம் பாயுது, தண்ணீர் எங்கெல்லாம் வருது, நம்ம ஊரெல்லாம் வருது. என்ன ஆமேன வர மாட்டேங்குது. நம்ம ஊர்ல இருக்கிற ஆனமலை தண்ணி நான் நினைச்ச ஆழியார் தண்ணி நினைச்சேன். ரொம்ப வருஷமா நான் ஆழியார் தண்ணினே இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஆனமலை தண்ணீர் பரம்பிக்குள தண்ணி. என்னால அதை யோசிக்க முடியல, யூகிக்க முடியல, நினைச்சு பார்க்க முடியல. என்ன ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆழியாருக்கும் ஆனமலைக்கும் ரொம்ப என்ன செய்யுது கிட்ட, ஆனா பரம்பிக்குளத்துக்கும் ஆனமலைக்கும் ரொம்ப தூரம். ஆனா எப்படி தண்ணி விட்டுருக்கான் பாருங்க. வர மாட்டேன். சோலையா டேம்ல இருந்து பரம்பிக்குளம் பாஞ்சு, பரம்பிக்குளம் இருந்து ஆழியார் வந்து அப்படி வருது. அல்லேலூயா வர மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. இப்படி வருதோ, சோலையா டு ஆழியார் அப்புறம் பரம்பிக்குளம் இப்படி வருது. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இந்த கனெக்ஷன் பாருங்க. அதுக்கப்புறம் வாய்க்கால் அந்தந்த ஊருக்கு போகுது, தண்ணீர் அந்தந்த ஊருக்கு நேரா போகுது. ஆனா பெயர் எந்த பெயர் அதுல போடப்பட்டிருக்கு? ஹலோ, வாய்க்காலுக்கே போகாத மாதிரியும், வாய்க்காலையே நம்ம ஒன்னும் செய்யாத மாதிரியும், ஆமா கண்ட கசுமாலம் எல்லாம் நம்ம வாய்க்கால பண்றோம். ஆமா, ஆனாலும் நம்ம வாய்க்கால தெரியாத மாதிரியத்தான் நம்ம இருப்போம். ஆளுகளை பாரு. அவன் சொல்லுங்க. எருமாட்டை கழுவுறது அந்த பரம்பிக்குள தண்ணியில, நம்மளைய கழுவுறது அந்த பரம்பிக்குள தண்ணியில. என்ன ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம துவைக்கிறது, கும்மறது, முக்கி எடுக்கிறது, அலாசி எடுக்கிறது, அவன் கழுவுறது, பிறக்கிறது எல்லாமே எந்த தண்ணி தான்? ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பெயர் என்ன பெயரா இருக்குது? அது ஒருவேளை அந்த தண்ணீர் ஆனமலையில இருந்தாலும், அந்த வாய்க்கால் ஆனமலை வழியில போனாலும், அது பெயர் என்ன பெயர் தான் வரும்? ஹலோ, என்ன தண்ணின்னு வரும்? நீங்க போய் உங்க ஊர்ல இருக்கிற வாய்க்கால்ல போய் அந்த ஓரமா ஒரு கல்வெட்டு இருக்கும், அந்த கல்வெட்டுல போய் பாருங்க, பரம்பிக்குள அணை தண்ணீர் என்று எழுதப்பட்டு இருக்கும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்க கனெக்ஷன் எங்கிருந்து வருது? நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய கனெக்ஷன் எங்கிருந்து வருது? ஆனைமலை ஐபிஎஸ் சபையிலிருந்து வருது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. நீ தம்பம்பதியில் இருந்தாலும் தம்பம்பதியில் ஓடுற வாய்க்கால் தண்ணி எந்த ஊர் தண்ணி? ஆனமலை ஐபிஎஸ் தண்ணி. ஹலோ, அந்த அல்லேலூயா அடையாளத்தை நீங்க மாற்றிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வடசுத்தூர்ல ஆண்டிபாளையத்தில் ஒரு வாய்க்கால் ஓடுது, அங்க போய் பாருங்க, பரம்பிக்குளம் தண்ணி தான் போட்டிருக்கு. என்ன ஆமேன வர மாட்டேங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் அல்லேலூயா பெயர் எந்த பேரா வரணும்? ஆனமல் ஐபிஏ. இது ஆனமல் ஐபிஏல இணைக்கப்பட்டது. ஆனமல் ஐபிஏ சாபனத்தோடு சபையோடு இணைக்கப்பட்ட பிரசனம், இணைக்கப்பட்ட தண்ணியா இது. ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனமலை சபையில் இருந்தா மட்டும்தான் நான் ஆனமலை ஐபிஎஸ் சபை விசுவாசி அப்படிங்கிறது. இது சபை விட்டு கேட்டு விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வரமாட்டேங்குது வாயில. அல்லேலூயா சொல்லுங்க. அடையாளத்தை, அந்த பிரசனத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதேன்ல இருந்து ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா, ஏதேன்ல இருந்து ஒரு நதி வந்து நாலா பிரியுதான். நாலா பிரிஞ்சு போகுது. சோத்திரம். அல்லேலூயா. அது அல்லேலூயா ஆவிலா அந்த தேசம் முழுவதும் அது பாய்கிறது. அது ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அது எங்கிருந்து வருதான்? சோத்திரம். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேல் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்றும்,
இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்றும் பெயர். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். நான்காவது ஆற்றுக்கு ஐபிராத் என்னும் பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வெவ்வேறா பிரிஞ்சு போய் இது நல்ல பெருத்து நல்ல ஆசீர்வாதம் ஆனாலும் இதோட கனெக்ஷன் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? ஏதேனிலிருந்து வந்தது. மறந்துடக்கூடாது. ஹலோ, நீங்க பயங்கர டெவலப் ஆகலாம், பயங்கர நீங்க வளர்ச்சி அடையலாம், பயங்கர ஆசீர்வாதத்தை காணலாம். ஆனால் நீங்கள் எங்க இருந்து வந்தவர்கள்? எங்க இருந்து கனெக்ஷன் உங்களுக்கு உண்டு? எந்த கனெக்ஷன் உண்டு? ஏதேனில் இருக்கிற கனெக்ஷன். அதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணு, பிள்ளைகளை 10 பெத்துக்கு 16 பெத்து, ஆமா கோடா கோடிய பெருகு வாழு. ஆனா இது எங்க இருந்து இணைக்கப்பட வேண்டும்? தேவ சமூகம் ஆனமலை சபையோடு இணைக்கப்பட்டது. அது 16 பேரு இருக்கலாம், அது பேரம்பேத்திகளை எடுத்து அது 4 தலைமுறையா பெருகி இருக்கலாம். ஆனால் இது சபையோடு இணைக்கப்பட்ட ஒரு உறவு, சபையோடு இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு. அதை மறந்துடக்கூடாது. கொஞ்சம் படிச்சிட்டோம்னா ஒரு வீடு கட்டி, அல்லேலூயா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா எதை விட்டுறோம்? எதை மறந்துடுறோம்? தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை விட்டுறோம். நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னா ஐயோ எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வருது. என்ன வருது? பிள்ளைகளை ஒரு கல்யாணம் பண்ணி விட்டோம்னா கண்டுக்கிறதே இல்ல. அவன் நல்ல வரமாட்டீங்க, அவன் நல்ல வரமாட்டீங்க. ஒரு வேலையில போய் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு வேலையில போய் நல்ல இடத்துல அமைஞ்சிட்டோம்னா என்ன மறந்துடுறது? தேவ சமூகத்தை மறந்துடுறது. கர்த்தர் வெப்பார் ஒரு ஆப்பு, கட 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 கடன்னு ஒரு அந்த இந்த கேம் இருக்கு பாத்தீங்களா, பரமபதம் தானே? என்னங்க எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கிறீங்க. ஐயோ, நம்ம எல்லாம் தாயம் விளாண்டதே இல்ல, பாவம். எடுத்தோன்ன கம்ப்யூட்டர்ல போய் தான் நாங்க விளாண்டீங்க. சே, பல்லாங்குழியும் பரம்பதம் விளாண்ட பரம்பரைக்கு நம்ம எல்லாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு தெரியாம இருக்கலாம், இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு லூடோ, கேரம், செல்லுலிய கேரம், லூடோ, இப்ப என்னெல்லாம வந்துருச்சு. பப்புச்சி கடை வாங்கி சாப்பிடறோம் இல்லை, இந்த பப்புச்சி டெய்லியும் திங்கிறான். அல்லேலூயா. ஆமா, பரமபதம்னு ஒரு கேம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் மே மாசம் லீவ் விட்டா முதல்ல ஓடி போய் 2 ரூபாய்க்கு ஒரு பெரிய பேப்பர் கொடுப்பான். பரமபதம் லிஸ்ட்ல ஒரு பெரிய ஒரு படம் கொடுப்பான். தாயம், சோத்து தாயம் எல்லாம் அன்னைக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு முடியாது. அதனால புளியாங்கோட்டை 2ஆ உடைச்சு அதுதான் தாயம். என்ன ஆமேனா? ஹலோ, எல்லாம் நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு விளையாண்டு வந்தவங்க தான் நாங்கெல்லாம். தாயம், அந்த இரும்பல், அந்த உருட்டுற தாயம் எங்களுக்கு என்ன செய்யாது, வாங்குற காசு கிடைக்காது. உடனே தாயம் தானே வேணும், புளியங்கட்டை உட, அதைய உடைச்சு ஆமா அதே தாயமா விளாண்ட. கட்டை எடுத்து ஓட்ட போட்டு, ஆமா சின்ன சின்ன கட்டையை செதுக்கி அதைய ஓட்ட போட்டு விளாண்ட பரம்பரை நாங்க. அந்த பரம்பரை விளாண்டீங்கன்னா குசு குசு குசுன்னு மேல போவீங்க. ஏனிலாம் இருக்கும், 2ல இருந்து ஏனி அல்லேலூயா 67க்கு ஏறும். ஆனா அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆனா பரம்பரத்துல மோசமான என்ன தெரியுமா, 98ல போய் ஒரு பாம்பு இருக்கும் பாருங்க. அந்த பாம்பு கிடு 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 3ஆம் நம்பர் இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஐயோ, கர்த்தர் உயர்த்திட்டாரு அப்படின்னு 98ல போய் நின்னுட்டு அப்படியே கொண்டாடுறது. அல்லேலூயா. 97ல இருந்து ஒரு தாயம் விழுந்துச்சுன்னா அடுத்து நேரா நீங்க கக்குசுக்குழியில் வந்தா விழுவ. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் நிறைய பரம்பரை பேப்பரை கிழிச்சவன், பாம்பு கடிச்சு கடிச்சு கீழே வந்துடுவேன். என்ன கிழிக்கிறவங்கள மேல போயிருவாங்க. அதனாலேயே ஆட்டைய கலைச்சு விளாண்டவன். நான் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன், கீழே இறங்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அதே கேரக்டர் தான் என் பிள்ளைக்கு. இப்போ பாரம்பரியத்தை விளாண்டுட்டா கீழே தோத்துட்டோம் அப்படின்னா ஆட்டம் கலைச்சிட வேண்டியதுதான்.
அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கிறோம், மேல போயிட்டோம். ஒரு பாம்பு இருக்கு, அது கடிச்சது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடுவோம். அப்ப நம்ம எதோட இணைக்கப்படணும்? தேவ ஆலயம் சபையோடு இணைக்கப்பட்டு அது பாய்ந்து ஓடுச்சுன்னா, இந்த தண்ணீர் கரெக்டா பலிபிடத்துக்கு கீழே பாய்ந்து கொண்டே இருந்ததாம். இந்த தண்ணீர் இந்த ஆலயத்தின் வழியாகவே இது பாய்ந்து கொண்டிருந்ததாம். நீ என்ன வேலை செஞ்சாலும் ஆலயத்தோடு இணைந்து செய்ய, சபையோடு இணைந்து செய்ய, தேவ பிரசன்னத்தோடு இணைந்து செய்ய. அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, அற்புத நதியாய் நம்மை மாற்றும். பாஸ்டர்ட்ட மட்டும் சொல்லிராத, பாஸ்டர் மாட்டா கூட சொல்லிரு, ஆனா பாஸ்டர்ட்ட மட்டும் சொல்லிராத, விளங்கவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி கேஸ். பாஸ்டருக்கு மட்டும் தெரியக்கூடாது. நீங்க காட்ட வேண்டியதே இல்லை, சொல்ல வேண்டியதே இல்லை, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து ரிப்போர்ட் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தெளிவா நமக்கு வெளிப்படுத்துவார், தேவன் சரியா காட்டுவார். சபைக்கு தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தராது. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டருக்கு தெரியாம இன்னொரு சாமியாரை பார்க்க போறது, ஆனமலைக்கு வராம வேற மலைக்கு நேரா போறது. நான் சொல்றது விளங்குதுங்களா? இது ஆனமலை, ஹீல்ஸ் இல்லாத ஆனமலை. நம்ம ஹீல்ஸ் இருக்கிற மலைக்கு நேரா போயிடுறது. ஆனமலைக்கு போய் ஒன்னும் கிடைக்கல, இந்த மலைக்கு நேரா இன்னைக்கு ஒரு நாள் போவோம். அல்லேலூயா. பாலாஜியும் கீலாஜியும் பார்த்துட்டு வருவோம். அல்லேலூயா சொல்லு. இந்த சாமியாரை சரியா சொல்ல மாட்டாரு, நம்ம இந்த சாமியாரை பார்க்க போவோம். ஹலோ, கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு நீ வேற ரூட்டுக்கு நேரம் போனீங்கன்னா அது ஆரோக்கியம் தராத நதி. அல்லேலூயா சொல்லுங்க. சபையை கட்டடிச்சிட்டு நீ பல பிளான் பண்ணினா அது நமக்கு ஆசீர்வாதம் தராது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையோடு, பலிபீடத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு எந்த காரியத்தையும் செய்யணும். அப்பதான் அது நமக்கு ஆரோக்கியம் தருகிற வாழ்க்கை. நம்ம மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஏதேன்ல இருந்து வந்த ஒரு நதி, அது நாளா பிரிஞ்சது. ஆனா எப்போதும் அது சொல்லும், ஐபிராத் நதி சொல்லும், இதக்கேல் சொல்லும், இது ஏதேன்ல இருந்து வந்தது, நாங்க ஏதேன்ல இருந்து வந்தவங்க, ஏதேன் பிரசனத்தை அனுபவிச்சவங்க, ஏதேனின் அனுபவத்தை நாங்கள் அனுபவிச்சவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அந்த வாய்க்கால் எல்லாம் போய் பாருங்க, தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்க, எந்த ஊர் தண்ணின்னு கரெக்டா அது குடிக்கும் போது தெரிஞ்சிடலாம். ஏன்னா ஆமேன்னு வரமாட்டேன். கோயம்புத்தூருக்கு போங்க, கோயம்புத்தூர்ல எங்கேயாவது ஒரு தண்ணி அடிச்சு குடிச்சு பாருங்க, அது எந்த ஊர் தண்ணின்னு, அது எந்த ஊர் நதி தண்ணின்னு தெரிஞ்சு போயிடும். இந்த தண்ணி குடிச்சா சிறுவாணி தண்ணின்னு தெரியும், இந்த தண்ணி குடிச்சுனா ஏதோ கேரளால வந்த ஒரு நதின்னு தெரிஞ்சிடும். என்ன ஆமேன்னு வரமாட்டேன். ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம அடையாளம் காட்டுகிறது அந்த வாழ்க்கை. உங்க வாழ்க்கை முறைகளை நீங்க பலிபீடத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை கரெக்டா நமக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் அது நொறுக்கப்படும். அதை கண்டு நம்மளை விட்டு ஓடி போகும். நமக்கு விரோதமா பிசாசு வந்து சொல்லுவான், உன்னை பார்த்து சொல்லுவான், ஓ நீ சொல்ல வேண்டாம், அதுவே சொல்லிடுறான், ஓ நீ ஆனமலை விசுவாசியா, சரி உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டா, நீ போ, நீ பேசாம போ. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ 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 எந்த விசுவாசி? நான் ஆனமலை விசுவாசி. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கும். நானும் 15 வருஷமா போயிட்டு இருக்கேன், எனக்கு தெரியலங்கிற. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேங்க பிசாசு. அப்படின்னு அர்த்தம் என்ன? வருகிறதும் போகிறதுமான விசுவாசி. அல்லேலூயா. வேலையிலிருந்து ஒரு காக்கா வெளியே விட்டாராம். நோவா எப்படி தேசத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி நோவா அந்த காக்கா வெளியே விட்டாராம். அப்ப அந்த காக்கா என்ன பண்ணிச்சான்? போறதும் வாரதும், போறதும் வாரம். எங்க போற? சார்ச்சுக்கு போறேன். எங்க போயிட்டு வர? சார்ச்சுக்கு போயிட்டு வரேன். இதான் இந்த நிலைதான், இந்த நிலைதான். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன கத்துக்கொண்ட? நான் ஒண்ணும் கத்துக்கல. போனேன் வந்தேன், போனேன் வந்தேன், போனேன் வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாரம் போனா அப்பம் கொடுப்பாங்க, 2வது வாரம் போனா
கஞ்சி கொடுப்பாங்க. 3வது வாரம் போனா சில நாள் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. போகிறதும் வருகிறதுமான விசுவாசம். எதையுமே சபையை குறித்து ஒரு ஞானம் இல்லாத பிள்ளையா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையோடு பிரசன்னத்தோடு இணைக்கிறதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 22 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ சபையோடு தேவ பிரசன்னத்தோடு தேவ சமூகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தீனா வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் 22:1 பின்பு பளிங்கு போல தெளிவான ஜீவ நதி தண்ணீர் தெளிவான ஜீவன் நதியை சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமா, பாருங்க, தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிற தண்ணி எப்படி வந்துச்சா? எப்படி வந்துச்சா? தெளிவா, பளிங்கை போல தெளிவா வந்துச்சா. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நம்ம அந்த கட்டிட வேலை நடந்துச்சு, காம்பவுண்ட் வேலை நடந்துச்சு. அதுல நம்ம தண்ணி எல்லாம், அந்த மோட்டர் தண்ணி தான், நம்முடைய போர் தண்ணி தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணவங்க சொன்னாங்க, போர்ல இவ்வளவு தெளிவான தண்ணி எங்கேயும் பார்க்க முடியாது. ஹலோ, இந்த போர் தண்ணி மாதிரி தெளிவான தண்ணி எந்த போர்லையும் நான் பார்க்கலன்னு சொல்றாங்க. இது ஆலயத்தில் இருக்கிற நதி, இது ஆலயத்தில் ஊறுகிற தண்ணீர். அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும், அது சுத்தமா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், பளிங்கு போல இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் அப்படித்தான் தெளிவா இருக்கணும். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாவற்றிலும் தெளிவா இருக்கணும். உங்களை பார்த்தா அந்த பரிசுத்தத்தை பார்க்கணும், உங்களை பார்த்தா அந்த உண்மையை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கட்டிங் பண்ற போன கடையில நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்றாங்கன்னா அந்த சாட்சி நம்ம காத்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தைக்கு போகும்போது உங்க சாட்சியை காத்து கொள்ளணும். தண்ணி எடுக்க போகும்போது உங்க சாட்சியை காத்து கொள்ளணும். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது உங்க சாட்சியை பார்த்து கொள்ளணும். செல்போன் கடைக்கு போகும்போது உங்க சாட்சியை காத்துக்கணும். நிறைய பேர் ரீசார்ஜ் பண்றாங்க, பயங்கரமா ரீசார்ஜ் பண்றாங்க. ஹலோ, ரீசார்ஜ் எங்க போற? ரீசார்ஜ் பண்ண போறேன். கண்டவங்கள ரீசார்ஜ் பண்றீங்க. ஹலோ, தேவையில்லாத ஏப்பெல்லாம் ரீசார்ஜ் பண்றீங்க. ஹலோ, அது எப்படி இருந்ததா? பளிங்கு போல இருந்ததா, அது தெளிவா இருந்ததா, அது ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியா இருந்ததா. எங்கிருந்து வந்தது தெரியுமா? சிங்காசனத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து வந்த நதி. நீங்க அப்படி மட்டும் வாழ்ந்து பாருங்க. அடுத்த பாயிண்ட்க்கு வரோம் பாருங்க. அப்படி மட்டும் நீங்க வாழ்ந்து பாருங்க. கஷ்டம்தான் உண்மையா வாழ்றது, பரிசுத்தமா வாழ்றது, அப்படியே நம்ம இப்படி வாழ்றது, அது ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இந்த ஜிப்பா வெள்ளை கலர் எடுத்து அயன் பண்ணி நல்லா துவைச்சு அயன் பண்ணி நல்லா கம்போர்ட்லாம் முக்கி நல்லா வாசமா நல்லா போடுறது நல்லா தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் வாழணும். அதனாலதான் நிறைய பேர் வெள்ளை ட்ரெஸ்ஸே போடுறது இல்ல. எனக்கு தெரியும். அது போட்டுட்டா அப்படி வாழணும் பாஸ்டர். எதுக்கு அந்த வம்பு? நம்ம பேசாம பச்சை கலரும் மஞ்சள் கலரும் சிவப்பு கலர் கட்டிட்டு போயிருவோம். அல்லேலூயா. வெள்ளை கலர் போட்டாவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நடை உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய செயல்கள் அது தெளிவா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ அபிஷேகம் நமக்குள், தேவ அபிஷேகத்தோடு தொடர்புடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா எதையும் செய்ய தோணாது. அல்லேலூயா சொல்லுங்க. வண்டி எடுத்துட்டு வேற எங்காவது போகாது. ரூட் கரெக்டா எங்க போகணுமோ அங்க போயிட்டு வந்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் சில வண்டி காட்டுக்குள்ளேயே போகுது. ஏன்னா காட்டுக்குள்ளதான் அங்க இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல எல்லாம் வண்டி ரோட்டுக்கு மேலேயே போகும், ஏன்னா ரோட்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் காட்டுக்குள்ள போயிட்டு வந்துடுறோம் பாஸ்டர். எந்த காட்டுக்கு போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. காட்டாங்காட்டுக்கு போகுதா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
சில பேர்லாம் அல்லேலூயா டிராப் பண்ண போறாங்க. சில பேர்லாம் டிராப் பண்ண போறாங்க. ஆமா, நான் பாக்குறேன். ஏன்னா வண்டி அங்க போகுது, இவரு போறாரா யாரு போறாருன்னு பார்த்தா டிராப் பண்ண போகுது. இன்னைக்கு டிராப் பண்ண போவ, நாளைக்கு நீ ஒரு டிராப் இறக்கிடுவ. ஹலோ பாஸ்டர், சும்மா டிராப் பண்ணதான் போனான் பாஸ்டர். அவன் ஒரு டிராப் இறக்கிட்டான் பாஸ்டர். தெளிவு வரணும், தெளிவு இருக்கணும். அது எங்கிருந்து வந்த தண்ணீர்? எங்கிருந்து வர தண்ணீர்? சிங்காசனத்திலிருந்து, தேவ பிரசனத்திலிருந்து பாய்கிற தண்ணீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிரெண்ட்ஸ் ஊத்தி கொடுத்துட்டான். என் கூட இருந்தவன் என்னைய அப்படி ஊத்திட்டான் பாஸ்டர். டேய் டேய் டேய், அந்த ஒரு பாட்டில் ஊத்துறதுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஊத்துடா. என் செலவுக்கு இல்லடா, ஒரு 500 ரூபாய் ஊத்துடா. 500 ரூபாய் கொடுறா. இதுக்கு பொதுவா எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுறா. ஏன் அது மட்டும் பிரெண்ட்ஸ் செய்ய மாட்டாங்க, பாட்டில் மட்டும் ஊத்துறாங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. டேய், அந்த பாட்டில் கூடிய ரேட்டை மட்டும் எனக்கு கொடுத்துறா. நீ அந்த பாட்டில் நீ வச்சுக்க, அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு கொடுறா, எனக்கு செலவுக்கு வேணுமாடா. அந்த மாதிரி பிரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஊத்தருக்கு மட்டும் தான் பிரெண்ட்ஸ் இருப்பாங்க. எட்டி அவனை மிதி. ஆளுகளை பார். என் பிரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டான், அதனால போயிட்டேன். பிரெண்ட்ஸுக்கு கடவாயில ஒரு குத்து குத்து. நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உன் பின்னாடி வர முடியாது, போடின்னு ஒரு குத்து குத்து. ஏன் உன்னால அப்படி முடியல? ஆளுகளை பார். அவங்க அப்படி கூப்பிட்டாக போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அறிவில்ல, தெளிவு இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த நாள், தேவ பிரசன்னத்தினால். இந்த நாளை நம்ம மிஸ் பண்ண கூடாது. தெளிவு இருக்கணும். ஆமீன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அல்ல பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஒரு காரியம். பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருங்கள். அல்லேலூயா ஆமென் ஆனந்தமே பாட்டு பாடிட்டு இருங்க. நான் இப்பொழுது வந்து விடுகிறேன், வண்டி எடுத்து போன உடனே வந்து விடுகிறேன். ஹலோ ஆமென் சொல்லுங்க. பொள்ளாச்சியில ஒரு காரியத்தை பார்த்துட்டு நான் வந்துடுறேன், நீங்க இப்பொழுது பாட்டு பாடிக்கொண்டு 3வது பாட்டுக்குள்ள நான் வந்து விடுகிறேன், அல்லது கூடுமாறு முடிந்ததுக்குள்ள வந்து விடுகிறேன். ஹலோ என்ன ஆமேன்னு வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சரி நானும் இந்த வாரம் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு, நான் ஜோலியா போயிட்டு வருகிறேன், இன்னைக்கு என்னால் வர முடியாது. ஹலோ, நீங்கள் வந்தாதான் நான் போவேன், நீங்க வந்தாதான் போவேன். எவ்வளவு ஓரியாண்டு ஏசப்பாவை நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சபை அப்படின்னா, தேவ பிரசனம் அப்படின்னா அந்த தெளிவு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 7:38 சொல்லுது. சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க. 7:38. வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவருடைய சமூகத்தில் விசுவாசித்து அவர் சமூகத்தில் வருகிற ஜனங்கள் உள்ளத்திலிருந்து என்ன தண்ணீர் ஓடுமாமா? என்ன தண்ணி ஓடுமா? வற்றாத நதி ஓடுமா? அவர் சமூகத்தை விசுவாசி, அவர் சமூகத்தில் வருவதற்கு வாஞ்சி தாகமாயிரு, விருப்பமாயிரு. அவர் உன் உள்ளத்தில் ஜீவ நதி உள்ள தண்ணீரை ஓட பண்ணுவா. நீ வற்றாத நதியாயிருப்பாய், அது வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானும் 2வது பாயிண்ட் முக்கியமா பேசணும், அதுக்கு தான் ஆமென். அப்போ 1வது பாயிண்ட் சொன்னேன், கர்த்தர் சமூகத்தோடு இணைக்கிற நதியா இருக்கணும். அப்பதான் நீ ஆரோக்கிய ஆசீர்வாதமான நதியா இருப்ப. 2வது நான் சொன்னேன், 2வது சொல்லலையோ, 2வது வாசிக்கலாம், கடக்க முடியாத நதியா இருக்கணும். எப்படி இருக்கணும் வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 47:5. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். 1000 முழம் அளந்தார். அங்கே நான் கடக்க கூடாத நதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என்ன நதியா இருந்தது? கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது நம்ம எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். எப்படிப்பட்ட நதியா இருக்கணுமா? கடக்க முடியாத நதியா இருக்கணும். என்னை யாராலும் டச் பண்ண முடியாது, என்னை யாராலும் மேற்கொள்ள முடியாது, என்னை யாராலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது.
நான் எப்பொழுதும் நீச்சல் ஆழத்தின் அனுபவத்தோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பல நீச்சல் ஆழம் இருக்கு. அந்த ஆழத்தை குறித்து நான் சொல்லவில்லை. சொல்கிறது புரிகிறதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கடக்க முடியாத நதியா இருக்கணும். என்னை ஒருவராலும் டச் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அல்லேலூயா சொல்ல போறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தத்துல கடக்க முடியாதவனா இருக்கணும். ஹலோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்துல யாரும் என்ன டச் பண்ண முடியாது. பக்தி வைராக்கியத்துல யாரும் என்ன டச் பண்ண முடியாது. யாரும் என்ன தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நதியா நான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகத்துல ஒரு ஜெப வாழ்க்கையில நான் கடக்க முடியாத நதியா இருக்கணும். ஜெபம் செய்வதில்லை, என்னை மாறி யாரும் இல்லை என்கிற ஒரு நிலைக்கு நேராக நான் வளரணும். தேவனை தேடுகிற காரியத்துல நான் ஒரு கடக்க முடியாத நதியா இருக்கணும். டைமுக்கு வரணும், டைமுக்கு தேவனை தேடணும், மிஸ் பண்ண கூடாது. நான் ஒரு கடக்க முடியாத நதி. யாரும் என்னை தடுக்க முடியாது. நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். இந்த நதியை யாராலும் தடுக்க முடியாது, அதை தடை பண்ண முடியாது. அல்லேலூயா ஆமென். பாஸ்டர் அவன் தடுத்துட்டான், இது என்னை தடுத்துருச்சு அப்படின்னா நம்ம கணுக்காலில் அளவோடு இருக்கிறோம். கணுக்கால் அளவு நதிய நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அதை என்ன செய்யலாம்? தடுக்கலாம். அதே அந்த தண்ணி அங்கிருந்து வரக்கூடாது அப்படின்னு அந்த தண்ணி என்ன செய்யலாம்? தடுக்கலாம். ஒரு மண்ணை குமிய போட்டாவே தண்ணி என்ன செய்யாது, இங்க தாண்டி வராது. அப்பனா என்ன அர்த்தம்? கணுக்காலின் அளவு ஜீவியம். இன்னைக்கு ஏன் பிசாசு வருது, போராட்டம் வருது, பிரச்சனை வருது, என்னை பல பேர் மேற்கொள்றாங்க. அங்க போன அண்ணன், இங்க போன தங்கச்சி, அங்க போன அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, இவங்க என்னை அப்படி சொல்றாங்க, இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, என்ன அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க. ஆளுல பாரு, கணுக்கால் அளவா இருக்கக்கூடாது. என்ன அளவான என்ன அளவுல இருக்கணும்? என்ன அளவுல இருக்கணும்? நீச்சல் ஆழத்தின் அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. நீச்சல் ஆழம்னா குறைந்தது ஒரு ஆள் உயரத்தில் இருக்கும் தண்ணி, அதுதான் நீச்சல் ஆழத்தின் அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. கணுக்கால் அளவு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. என்னை பார்த்து யாராவது பாஸ்டர் அழகா இருக்கிறீங்க அப்படின்னா, அப்படிங்களா, பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமே. ஆவிக்குரியல அழகா இருக்கீங்க பாஸ்டர், நீங்க பேசுவதில் அழகு, நீங்க பிரசங்கம் பண்ணுவதில் அழகு, நீங்க தேவனை தேடுவதில் அழகு, தேவனை துதிப்பதில் அழகு, அது வேற அழகு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அக்கா விட நீ ரொம்ப அழகா இருக்க, சப்புன்னு ஒண்ணு வெயி. உங்க அண்ணனை விட நீ ரொம்ப அழகு. ஹலோ ஹலோ, கணுக்கால் அளவு எல்லாரும் மேற்கொள்ளுவார்கள், உன்னை தாண்டி வருவார்கள், உனக்கு விரோதமா செயல்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. படிக்கும் போது, காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது கணுக்கால் அளவா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீச்சல் ஆழத்தின் அனுபவமா இருக்கணும். யாரும் என்னை தொட முடியாது, யாரும் என்னை டச் பண்ண முடியாது, யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் கணுக்கால் அளவுல தான் இருக்கிறாங்க. என்ன அளவுல இருக்கிறாங்க? கணுக்கால் அளவு என்ன தெரியுமா? ஒரு தண்ணி ஓடுது, கணுக்கால் அளவா இருக்கு, அதை என்ன செய்ய முடியாது, தண்ணியில் என்ன செய்ய முடியாது, குளிக்க முடியாது, துணி துவைக்க என்ன பண்ணலாம்? கால் எடுத்து, நிறைய தெரியல போல இருக்கு, கணுக்கால் அளவு தண்ணி இருந்துச்சுன்னா அது என்னதான் பண்ண முடியும் தெரியுமா? அது இந்த அளவுக்கு கூட கழுவ முடியாது, இந்த அளவுக்கு தான் கழுவ முடியும். ஹலோ, கணுக்கால் அளவா இருந்ததுன்னா யாரு வேணா மிதிச்சு 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 நடப்பாங்க. எந்த தண்ணியில, எந்த தண்ணியில நீ கணுக்கால் அளவா இருந்தீங்கன்னா மாடு மிதிக்கும், மனுஷன் மிதிப்பான், குழந்தை கூட மிதிச்சுட்டு போகும். அதோ பாஸ்டர் மிதிக்கிறான், நீ என்ன அளவுல இருக்கிற? கணுக்கால் அளவு.
குழந்தை மிதிச்சா கூட இன்னைக்கு நிறைய பேர் அழுவாங்க. பேத்தி மிதிச்சிட்டா. பேத்தினா மிதிக்கதான் செய்யணும், அதுக்கு தான் பேத்தி. பேரன்னா உதப்ப, அதான் பேரன். பேரன் உதைக்கிறான் அப்படின்னா நீ என்ன அளவுலதான் இன்னும் இருக்க, என்ன அளவுலதான் இருக்கிற. வயசு 70 ஆச்சு 60 ஆச்சு, ஆனா அவன் அளவு என்ன அளவுலதான் இருக்கிறான். அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாட்டே, நான் படுத்துக்கிறேன் முதுகுல கொஞ்சம் மிதிடாம் பாரு. நாங்க ஏறி மிதிச்சிருக்கிறோம். ஹலோ, என்னமோ தெரியல, இங்கிருந்து இங்க புடிச்சிருச்சு, அதுக்கு மருந்தே கிடையாது, ஏறி மிதிச்சா போதும். ஹலோ ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு குழந்தை நம்ம மேல கொஞ்சம் உசுனு சூட அடிச்சிருச்சுன்னா குடிக்க மாட்டேங்குது, பொறுக்க முடியல. லேலியா சொல்லுங்க. ஒரு விசுவாசி சோத்திரம் சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. இவ சோத்திரம் சொல்றான், ஆளப்பார் மூஞ்சிப்பார் முகர கட்டைப்பார். உனக்கெல்லாம் சோத்திரம் சொல்றதுக்கு நான் என்ன அப்படி என்ன ஆளு? ஆலையா சொல்லுங்க. சோத்திரம் சிஸ்டா, சோத்திரம் சிஸ்டா, சோத்திரம் சிஸ்டா சொல்ல மாட்டேன். சோத்திரம் சோத்திரம், இது என்ன ஒரு சோத்திரம்? அலையா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு கை கொடுக்கறது, ஒரு ஆளுக்கு சோத்திரம் சொல்றது. ஏன்னா அவ கையில என்னமா இருக்குது. ஆமே, அலையா சொல்லுங்க. சிலருக்கு கை கொடுத்து சோத்திரம், சிலருக்கு கையோட சோத்திரம். அலையா சொல்லுங்க. கணுக்கால் அளவு தாண்டணும், கணுக்கால் அளவின் அனுபவத்தை நம்ம மாறணும். ரெண்டாவது என்ன அளவு? ரெண்டாவது என்ன அளவு? முட்டளவு. என்ன அளவுங்க? முட்டளவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு முட்டுக்கு 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 பிரச்சனை. ஒண்ணு கை முட்டுல பிரச்சனை, கால் முட்டுல பிரச்சனை, இடுப்பு முட்டுல பிரச்சனை. அலையில சொல்லுங்க. முட்டுக்கு முட்டுக்கு பிரச்சனை, மூட்டுக்கு மூட்டுக்கு பிரச்சனை. அலையிலையா சொல்லுங்க. மூட்டி மூட்டி பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? மூட்டி மூட்டி பிரச்சனை. இந்த அளவு மாறணும். நீ அந்த அளவு இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை மாறாது. அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த விசுவாசி, இந்த நதி என்ன நதினா வருவாங்க, முழங்கால போடுவாங்க, சத்திரம் 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 போயிருவாங்க. வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வருவாங்க, முழங்கால போடுவாங்க, சத்திரம் 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 போயிருவாங்க. சபையின் மேல அக்கறை வராது, ஆனா ஜெபம் வருவாங்க, ஜெபத்துக்கு வந்துருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க. பின்னாடி ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி முழங்கால அளவு. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முழங்காலின் அளவு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் நிக்கிறேன், பாட்டு பண்ணுமா கையை தட்டுறேன், பிரசங்கம் கேட்கணுமா நல்லா கேட்கிறேன், என்னது சாப்பிடணுமா சாப்பிடுறேன், கொடுக்கணுமா கொடுத்துறேன், எல்லாமே செய்வாங்க. ஆனா என்னது அதெல்லாம் கடமைக்கு முட்டுக்கு 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 எல்லாம் கரெக்டா நடக்கும். அல்லேலூயா வர மாட்டேங்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த அனுபவம் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கு. நான் தான் பாஸ் எல்லா வாரம் வரணும்ல, நான் தான் எல்லா ஜபத்துக்கும் வரணும்ல, என்ன பண்ணுன அது தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பண்டு காசா, காணி காசா, தசம்பா காசா, ஏதோ ஒண்ணு அப்படி எப்படி கொடுப்பாங்க. உண்மையா செய்யறமா தெரியாது. ஜபத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, எல்லா ஆராதனையும் வந்துருவாங்க, ஜபத்துக்கு வருவாங்க. நம்ம கொடுக்கணுமா காணிக்க, தசம்பாகம், அவன் மிஷினரி, அவன் பண்டு காசு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா தேவனுக்கு என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்ன பண்ணணும் என்கிற நிறைய என்ன செய்யாது, வராது. அர்ப்பணம் இருக்காது, அர்ப்பணிப்பு இருக்காது. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஒரு நிலை. இது முட்டளவின் அனுபவம், இது முட்டளவின் அனுபவம். அடுத்து என்ன அளவு? இடுப்பளவு. என்ன அளவுங்க? இடுப்பளவு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் கடந்த 30 ஆண்டுகளாக பாஸ்டர் கை குழந்தா இருக்கிற காலத்திலிருந்து நான் வருகிறேன். இடுப்பளவு. என்ன கேளுங்க, பெரிய பாஸ்டர் தெரியும், என்ன பாஸ்டர் தெரியும், அடுத்து வர்ற பாஸ்டர் தெரியும். நான் உங்களே சொல்லல, அது சொல்றேன். இடுப்பளவு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன யாரும் கேட்க கூடாது, என்ன யாரும் கேட்க கூடாது, நான் யாரு தெரியுமா? ஓய பாஸ்டர் கேளு. ஹலோ, தூக்கி வளர்த்து போண்டா பச்சி வாங்கி கொடுத்தவன் நானெல்லாம். அவன் தெரியுமா நீ என்ன வாங்கி கொடுத்த? ஹலோ,
இடுப்பளவு. பேச்சுல ஒரு இடுப்பளவு, செயல்ல ஒரு இடுப்பளவு. அந்த நதியிலிருந்து நம்ம மாறணும் கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. பெருமை பேசுகிற ஒரு நிலை. இந்த இடுப்பளவுங்கிறது பெருமை பேசு. தண்ணியில ஒருத்தர் ரொம்ப ஆழமா போயிட்டான்னு சொல்லுவாரு, பாத்தியாடா பாத்தியாடா, பண்ணால வர முடியுமா, பத்தியா பத்தியா பத்தியா. இதான் இடுப்பளவு அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர்த்து வாழ்க்கையில் இடுப்பளவு அனுபவம் இருக்கு. இடுப்பளவு அனுபவம். முடிஞ்சா நீ இதை பண்ணிப்பார், முடிஞ்சா என்ன செய்யடா, மற்றவர்கள் சவால் விடுவாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆவியான விரும்புகிற அளவு நீச்சலாலத்தின் அளவு. என்ன அளவுங்க? நீச்சலாலத்தின் அளவு. கடக்க முடியாத, யாரும் என்ன இதுல டச் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றதா எப்பவுமே சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை பார்த்து பலர் நம்மளை தப்பா சொல்லலாம், நம்மளை பார்த்து பலர் தப்பா நம்ம எண்ணத்துல நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாஸ்டர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, இந்த பாஸ்டர் ஒரு பொண்ணோட்ட பேசிட்டு இருக்கிறாரு, இவரு அப்படி இப்படின்லாம் தப்பா பேசலாம். ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்ம கடக்க முடியாத நதி என்பதை காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊர் நம்மளைய சபை ஒரு மாதிரி, மக்கள் ஒரு மாதிரி பேசதான் செய்வாங்க. ஆனா அவருக்கு முன்னாடி நம்ம காட்டணும், நான் ஒரு கடக்க முடியாத நதி, என்னை யாராலும் டச் பண்ண முடியாத ஒரு நதி. அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வர்ற இந்த பொண்ணு மேல பயங்கரமா பாஸ்டர் பேசுறாரு, அவன் அப்படி பேசுறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி புதுசா வர நிறைய வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தெரியணும்ல, அதனால சொல்றேன். படிக்க போகும்போது அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அவரு படிக்க போகும் யாராவது ஒருத்தர் மௌனமா இருக்கிற, அமைதியா இருக்கிறார். பேசுறவன் நம்பலாமாமா, அமைதியா இருக்கிறவன் நினைச்சு கூடாதான், நம்ம உம்முன்னு இருக்கவங்க நம்ப கூடாதான். அப்படி எல்லாம் பேசுனாங்க. சபையில பேசாத பேச்சா எல்லாம் பேசுனாங்க. ஆனா 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 அது எல்லாம் 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 மாறினது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் நம்மளை தவறா பேசட்டும் நினைக்கட்டும், ஆனா நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தோடு கடக்க முடியாத ஒரு நதியா இருக்கு. படிக்க போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, யாராலும் என்னை தாண்ட முடியாது, யாராலும் என்னை ஜெயிக்க முடியாது. நான் ஒரு கடக்க முடியாத நதி, என்னை யாராலும் மேற்கொள்ள முடியாத நதி, யாராலும் என்னை ஜெயிக்க முடியாத ஒரு நதி. எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புறீங்க? எத்தனை பேர் வாழ ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, நான் ஒரு ஆண்டவரே கடக்க முடியாத நதி. லவ் என்னை கடக்க முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ். அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த லவ்வும் தேசா போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா லவ் இருக்காது. அந்த லவ் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. எல்லா விஷயத்திலும் நான் கடக்க முடியாத நதியா இருக்கேன். பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா நான் கடக்க முடியாத, அதுவே வருது வாயில, கடக்க முடியாத நதி. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கல்யாணம் ஆனதுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்துக்கு அப்படி ஒரு பார்வை, பாக்குறதெல்லாம் வேணுங்கிற ஒரு பார்வை. ஐயோ ஆண்டவரே, ஏப்பா உனக்கு இது? நீ சொல்லணும், நான் கடக்க முடியாத நதி. எந்த பேர்ல போட்டு வந்தாலும் என்னை கடக்க முடியாது, எந்த பேசியில் அடிச்சு வந்தாலும் என்னை கடக்க முடியாது, எந்த முடி ஹேர் மாடலோடு வந்தாலும் என்னை மடக்க முடியாது. நான் ஒரு கடக்க முடியாத நதி. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றே தேவன் ஒருவரே குளமா என்னமோ ஒரு ஒருத்தர் சொல்லிருக்கிற அந்த மாதிரி. எனக்கு தெரியல, அதனால உங்களை கேட்கிறேன். ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம். ஆம்பிட்டுத்தான். இவர்தான் புருஷன், ஒருவர் தான் புருஷன், ஒருவர் தான் மனைவி. அம்புட்டோட முடிச்சிடானா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்னமோ தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பல பேர் டேஸ்ட் தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க.
கல்யாணமாயி பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம், கல்யாணமாயி பல வருஷத்து ஆனதுக்கு அப்புறமும் இன்னொருத்தர் மேல ஒரு நம்ம டேஸ்ட் வருதுன்னா, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒண்ணு தேவை, அப்படி ஒரு காரியம் அப்படின்னா அதை சோத்துரும். அல்லேலூயா. உங்களுக்கு திருமணம் ஆகலையே, கரெக்டா திருமணம் பண்ணி வைக்கிறோம் நாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திருமணம் ஆயிருச்சு, அல்லது புருஷன் இல்ல, அல்லது மனைவி இல்ல, நான் தனியா இருக்கேன், எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னா சொல்லுங்க, முடிச்சிருவோம். நம்ம சபையில அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட்டு போட்டு நீங்களா 4-5 பாக்குறது, நீங்களா 4-5 ஒண்ணு அவன் அப்படி இப்படி இருக்கிறது, அப்படி இப்படி வாழ்றது வேதத்தின்படி தவறு. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் சப்போர்ட்டுக்கு லெஃப்ட் ரைட் சைடு இருக்கட்டும் பாஸ்டர், இது இல்லாட்டின்னு அது, அது இல்லாட்டி இது. புருஷனை கொண்டு ஒண்ணுக்கும் வழி இல்ல பாஸ்டர், புருஷனை கொண்டு ஒண்ணுக்கும் வழி இல்ல. அதனால தான் ஆனமல்ல ஒண்ணு, பொள்ளாச்சியில ஒண்ணு, சூளேச்சன்பட்டியில ஒண்ணு. பொள்ளாச்சி போகும்போது, சூளேச்சன்பட்டி போகும்போது, சூளேச்சன்பட்டின்னு வருது என்னன்னு தெரியல. ஆலையில சொல்லுங்க. சித்தூர் போகும்போது ஒண்ணு, திருச்சூர் போகும்போது ஒண்ணு. நான் யாரு? நான் யாரு? கடக்க முடியாத வாலி பிள்ளைகள் இருக்கிறீங்க. யாருக்காவது பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணுமா சொல்லுங்க, பாசு பண்ணி வைக்கிறேன். நான் தான் பொண்ணு பார்ப்பேன், நான் தான் பையன் பார்ப்பேன். நீயா பார்த்துட்டு வந்து முன்னாடி நின்னா வாய்ப்பில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நீயா அவனை பார்த்துக்குவ, வரல. எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்து கடைசியில வந்துட்டு பாஸ்டர் நீங்க தான் பாஸ்டர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்களும் சரி பாவம், பொண்ணு பாவம், பையன் பாவம் அப்படின்னு ஒண்ணு புடிச்சு வச்சுட்டோம்னா, நாளைக்கு ஏதோ ஒண்ணுன்னா எங்கதான் வருவீங்க? பாஸ்டர் நீங்க தானே கல்யாணம் பண்ணீங்க, நீங்க தான் பாத்தீங்க அப்படின்னு நான் நாளைக்கு கேட்பேன். அல்லேலூயா. நான் ஓப்பனா சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன், நீங்க ஒரு கடக்க முடியாத நதியா இருக்கணும். அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். எத்தனை பேர் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? உன்னை உருவாக்கின தேவன், உன்னை நடத்தின தேவன் சரியா நடத்துவார். உனக்கான பையனை, உனக்கான பொண்ணு, உனக்கான சந்ததிய, உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? தேவன் சாராள் மூலம் ஈசாக்கு வரணும்னு தேவனுடைய திட்டம். ஆனா சாராள் அவசரப்பட்டதுனால, ஆகாரம் உள்ள விட்டதுனால என்ன சந்ததி வந்துச்சு? ஈசாக்கின் சந்ததிக்கு பதுவா இஸ்மவேலின் சேட்ட சந்ததி, தேவனுக்கு விரோதமான சந்ததி வந்தது. அவன் கத்தி எடுக்கிற சந்ததி வரும். தேவன் சொன்ன ஆசீர்வாதமான சந்ததி வேணுமா, இல்ல கத்தி எடுத்து உன்னைய கொலை பண்ற சந்ததி வேணுமா? இன்னைக்கு தாய் தகப்பனைய கொலை பண்ற பிள்ளைகள் நிறைய பேர் தேசத்தில் உண்டு. அப்படிப்பட்ட சந்ததி வேணுமா, இல்ல ஆசீர்வாதமான சந்ததி வேணுமா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறேன்? பாஸ்டர் இது என் விருப்பம், நான் அப்படிதான் செய்வேன், இது எனக்கானது. பண்ணிக்க, உனக்கான ஆகாரம் இருக்கு, உனக்கான இருக்கிறாரு. அப்புறம் யாருதான் வருவா? அடுத்த சந்ததி யாருதான் வரும்? இஸ்மவேல் தான் வரும். தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததி தான் வரும். கடைசியில நீ பால் கொடுத்து வளர்த்துவ, அது உனக்கு கடைசியில பாலே ஊத்தாது. சொல்றது வழங்கலையா? சொல்றது புரியுதா புரியலையா? ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை தவறா தப்புதமா ஏதாவது பண்ணி இருந்தா, அது திருமணமாயிருச்சு, பிள்ளைகளும் பெத்துட்டேன் பாஸ்டர், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு நீங்க இருந்தீங்கன்னா, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், ஏதோ ஒரு விபத்துல நான் இப்படி செய்துட்டேன், பண்ணிட்டேன், அது நடந்துருச்சு, பிள்ளைகள் ஆயிருச்சு, ஆனால் என் வாழ்க்கை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். எத்தனை பேர் இந்த திருமண வாழ்க்கைக்கு நேரா கேட்டிருக்கீங்க? ஆண்டவர் சமூகத்துல ஏதோ ரூபத்தில் அது பல ஆபத்துகளை, பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆனா தேவன் விரும்புகிற கடக்க முடியாத நதி இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை கடத்தி விட்டது என்று சொன்னால், இன்றைக்கு ஆட் பண்ணி ஒப்புக்கொடு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. பாக்குறதெல்லாம் ஆமா, இவங்க பொண்ணா இருந்தா பரவாயில்ல, இவங்க பொண்ணா இருந்தா பரவாயில்ல தான் தோணுச்சு. ஆனால் நான் தேவ விருப்பத்துக்கு இடம் கொடுத்து.
அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. நமக்கு அப்படிதான் தோணும், நமக்கு அப்படிதான் விரும்பும், நம்ம பார்க்கறதெல்லாம் அப்படிதான் கேட்கும். ஆனா தேவ விருப்பம், தேவ சித்தம் நமக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாஸ்டர், நான் பிடிக்காம தாலி கட்டிட்டேன், பிடிக்காம நான் பண்ணிட்டேன், அதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா? உண்டு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் பார்த்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்தோடு இணைக்கிற நதி. இரண்டாவது, கடக்க முடியாத நதி. எல்லாரும் எளிமை நிற்குங்க, பார்க்கலாம். தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். 2 காரியத்தான் குறிச்சு பேசினேன். அடுத்த வாரம் ஆமென் மீது 2 காரியங்களை சொல்லுகிறேன். ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் எளிமை நிற்போமா? தேவ சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, நான் எப்பேற்பட்ட நதியாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் எப்பேற்பட்ட ஒரு நதி என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலோடு இணைக்கப்படுகிற நதியா இருக்கணும். ஆமென். தேவ சமூகத்தோடு இணைக்கப்பட்ட நதியா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை பலனை மாற்றட்டும், ஆசீர்வாதமாய் மாற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், உயிர்ப்பிக்கப்படுவதாக.